வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பாலிட்டி ஒன்லைனர் டாப்பிக்கில் 10th ஸ்டாண்டர்டோட லெசன் 2 வந்து மத்திய அரசு சார்ந்தது. ஸோ மத்திய அரசில் வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், நாடாளுமன்றம், ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்திய நீதித்துறை. ஸோ இந்திய நீதித்துறை பொறுத்தளவுக்கு மத்திய அரசு சார்ந்து வர்றது வந்து உச்ச நீதிமன்றம். ஓகேவா? ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவோட உங்களுக்கு செகண்ட் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த செகண்ட் லெசன் வந்து புக்கில் இவ்வளோ இருக்காது. ஸோ இது வந்து 11th and 12th இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ வீடியோஸாக வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து சிலபஸ் டாபிக்ஸ், குரூப் 2 குரூப் 4 இருக்கட்டும், எல்லா அதே மாதிரி TNUSRB இருக்கட்டும், எல்லாத்தோட பாலிட்டிலையுமே இந்த சிலபஸ் வந்து வந்திருக்கும். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதை பற்றி கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்திய நீதித்துறை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நடுவண் அரசோட அங்கங்கள்ல ஒன்று தான் வந்து நீதித்துறை. அப்போ மூன்றாவது அங்கமாக இருப்பது இந்திய நீதித்துறை. இது இந்திய நீதித்துறை என்ன பண்ணுனா நம்மளுடைய உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதுல தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்ப சட்டம் மூலமா நம்மளுடைய உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்குது. நம்மளுடைய இந்திய நீதித்துறையோட அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உச்ச நீதிமன்றம். ஸோ ஹையஸ்ட் வேல்யூ இருக்கிறது வந்து உச்ச நீதிமன்றம், அதுக்கப்புறமா உயர் நீதிமன்றம், அதுக்கப்புறமா மாவட்ட நீதிமன்றம், அதுக்கப்புறமா கீழே வந்து அடிநிலையில் இருக்கிறது துணை நீதிமன்றங்கள். ஸோ அப்போ உச்ச நீதிமன்றம்ங்கிறது வந்து பார்த்தோன்னா கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது இதுதான். உயர் நீதிமன்றங்கள் அதுக்கு கீழே இருக்கிறதுக்குரிய கண்ட்ரோல் இருக்கும். மாவட்ட நீதிமன்றம்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களோட கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இதுதான் ஹைரார்கி. இந்த அடிப்படையில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, நீதி சுதந்திரத்தை பாதுகாக்கிறாங்க, உரிமைகளை பாதுகாக்கிறாங்க. அடுத்து மாண்டெஸ்கியூ அப்படிங்கிறவர் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது சுதந்திரமான நீதித்துறை வேணும். ஒரு நாட்டோட நீதித்துறை எப்படி இருக்கணும்னா சுதந்திரமா செயல்படணும். அவங்களுடைய முடிவுகளில் வேற எந்த ஒரு அமைப்பும் சரி, மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி தலையிட முடியாது. அப்போ சுதந்திரமான நீதித்துறை இருக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாண்டெஸ்கியூ அப்படிங்கிற அரசியல் தத்துவ ஞானி. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்க்க போகிறோம், இந்திய உச்ச நீதிமன்றத்தை பார்க்க போகிறோம். ஸோ உச்ச நீதிமன்றம்னா என்ன, அதோட அமைப்பு என்ன, அதோட அதிகாரங்கள் என்ன, ஸோ அது சம்பந்தமான ஆர்டிகல்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து 124 147 இந்திய நீதித்துறை சம்பந்தமான உடன்படிக்கைகளை கொண்டது. இந்த ஆர்டிக்கிள் இருந்து, அதாவது 124 147 வரைக்கும் நீதித்துறை சம்பந்தமான உடன்படிக்கைகள் எல்லாமே வருது. சரி, இந்த 124 மட்டும் ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவுக்குன்னு சொல்லி ஒரு உச்ச நீதிமன்றத்தை நிறுவுறதுக்கான வழி செய்தது. ஸோ இந்த ஆர்டிக்கிள் மூலமா தான் இந்தியாவில் என்ன ஆச்சு, உச்ச நீதிமன்றம்ங்கிறது நிறுவப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்போட பாதுகாவலன், அரசியலமைப்பு சட்டத்தோட பாதுகாவலன் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய இந்தியாவோட உச்ச நீதிமன்றம் தான், சுப்ரீம் கோர்ட்டு தான். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடுவண் மாநில அரசுகளின் சட்டமன்றம் நிர்வாக பிரிவுகளில் இருந்து நீதித்துறை தன்னாட்சி பெற்று விளங்குகிறது. ஓகேவா? ஸோ இதுல இருந்துலாம் வந்து சுதந்திரமா செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. நடுவண் அரசா இருக்கட்டும், மாநில அரசுகளோட சட்டமன்றங்களா இருக்கட்டும், அதே மாதிரி நிர்வாக பிரிவுகளில் இருந்து நீதித்துறை. ஸோ இந்த நிர்வாக பிரிவுகளிலிருந்து எல்லாத்துலேயுமே என்னது தன்னாட்சி பெற்று விளங்குது. அவங்களோட சுய முடிவு எடுக்க முடியும் அவங்களால, நீதித்துறையால அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நீதித்துறை வந்து ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படின்னா அதாவது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நீதித்துறையானது ஒற்றை அதிகார படிநிலையை கொண்டது. ஒற்றை அதிகார படிநிலை. ஓகேவா? ஸோ உச்ச நீதிமன்றம் சொன்னா கண்டிப்பா மற்ற நீதிமன்றங்கள் வந்து என்ன பண்ணணும், அதை வந்து அந்த அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கணும் அதிகாரம். ஸோ ஹையஸ்ட் அதிகாரம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்ல. அதனால ஒருங்கிணைந்த நீதித்துறையா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்திய அரசு சட்டம் 1935 நிறுவப்பட்ட அந்த சட்டத்தின் கீழே நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இந்த உச்ச நீதிமன்றம்ங்கிறது கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து 1935 கொண்டு வந்த இந்திய அரசு சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அண்ட் உச்ச நீதிமன்றத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லி, புதுடெல்லியில அமைஞ்சிருக்கு. 1950 ஜனவரி 28 உச்ச நீதிமன்றத்தை நிறுவியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. நம்ம சுதந்திரம் குடியரசு ஆனதுக்கு அப்புறம், நம்ம நாடு குடியரசு ஆனதுக்கு முன்னாடி அப்புறம் வந்து 2 நாள் கழிச்சு நிறுவியிருக்காங்க. ஸோ 1950 ஜனவரி 28 நிறுவியிருக்காங்க.
உச்சநீதிமன்ற நிரந்தர தலைமையிடம் வந்து புதுடெல்லி தான். சரி, உச்சநீதிமன்றத்தோட அமைப்பை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, 1950ஆம் ஆண்டு அரசியலமைப்பின் தொடக்கத்துல ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகள் உச்சநீதிமன்றம் கொண்டிருந்தது. ஸ்டார்டிங்ல உருவாக்கும் போது ஒரு தலைமை நீதிபதி இருப்பாரு, அவரோட 8 நீதிபதிகள் இருப்பாங்கன்னு சொல்லி தான் வந்து ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப வந்து அந்த நீதிபதிகளோட எண்ணிக்கைங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தலைமை நீதிபதி உட்பட 34 நீதிபதிகளை கொண்ட ஒரு அமைப்பாக உச்சநீதிமன்றம் இருக்கு. இந்திய உச்சநீதிமன்றம் வந்து எப்ப செயல்பட ஆரம்பிச்சுன்னா, துவங்கப்பட்ட நாள்ல இருந்தே செயல்பட ஆரம்பிச்சிச்சு. 1950 ஜனவரி 28 முதல் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்தியாவோட முதல் தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்றத்தோட முதல் தலைமை நீதிபதியாக யார் இருந்தாங்கன்னா, நீதிபதி ஹரிலால் கே கனியா அவங்க இருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? முதல் தலைமை நீதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா ஹரிலால் கே கனியா. அவங்களோட சேர்ந்து மற்ற நீதிபதிகளா வந்து சையத் பாசல் அலி, பதஞ்சலி சாஸ்திரி, மெஹர் சந்த் மகாஜன், அப்புறம் வந்து பிஜன் குமார் முகர்ஜி, SR தாஸ், இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய கூட வந்து இருந்த நீதிபதிகள். அடுத்து, நீதிபதிகள் எப்படி நியமனம் செய்யப்படுறாங்க? உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியை யார் அப்பாயிண்ட் பண்ணுவானா? குடியரசுத் தலைவர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், குடியரசுத் தலைவர் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுல முக்கியமான ஒருத்தர் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. மற்ற நீதிபதிகள் எல்லாத்தையுமே இந்த தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட மூத்த நீதிபதிகள் குழுவின் ஆலோசனையோட, கொலிஜியம்னு சொல்லுவாங்க, அவங்க ஆலோசனையோட குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். ஓகேவா? ஸோ அப்போ மூத்த நீதிபதிகள் தான் என்ன பண்றாங்க, மற்ற நீதிபதிகள் யாராரு அப்படிங்கிறத செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்றது வந்து குடியரசுத் தலைவர். அடுத்து, உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகணும்னா அவங்களுக்கான தகுதிகள் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்திய குடிமகனா இருக்கணும், 5 வருஷம் உயர் நீதிமன்ற நீதிபதியா பணிஞ்சிருக்கணும், ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்திருக்கணும் 5 வருஷம். அடுத்து வந்து 10 வருஷம் அந்த ஹைகோர்ட்ல வந்து வழக்குரைஞராக இருந்திருக்கணும். ஓகேவா? 5 வருஷம் ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்திருக்கணும், 10 வருஷம் உயர்நீதிமன்ற வழக்குரைஞராக இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவர் பார்வையில சிறப்பு மிக்க சட்ட வல்லுநரா இருந்திருக்கணும். அதாவது குடியரசுத் தலைவருக்கு ஒரு நம்பிக்கை வரணும், இவர் வந்து நல்லபடியா வந்து வேலை செய்யறாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா குடியரசுத் தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு நீதிபதியை. அடுத்து, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் வந்து 65 வயது வரை பதவியில் நீடிப்பாங்க. எத்தனை வயசு வரைக்கும் அவங்க இருப்பாங்கன்னா 65 இயர்ஸ் வரைக்கும் அவங்க பதவி வகிக்கலாம். தற்காலிக அடிப்படையில், அதாவது அட்ஹாக் பேசிஸ்ன்னு சொல்றாங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது. ஒருவேளை ஆல்ரெடி போஸ்டிங்ல இருக்கவர் வந்து விலகிட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல தற்காலிகமா கூட நீதிபதிகளை வந்து நியமனம் செய்யலாம். அதுல சட்டத்துல அதுக்கு வழி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, ஆர்டிகிள் 129 என்ன சொல்றது அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு நீதிமன்றத்திற்குரிய அனைத்து அதிகாரங்களும் நீதிமன்ற அவமதிப்பிற்கு தண்டனை அளிக்கும் அதிகாரமும் இருக்கு. ஒரு நீதிமன்றத்துக்கு என்னென்ன அதிகாரங்கள்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு. அதோடு சேர்ந்து என்ன இருக்கு, நீதிமன்ற அவமதிப்புக்கு, இப்ப நீதிமன்றத்தை அவமதிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரமும் இருக்குன்னு சொல்றது 129ல சொல்றாங்க. அடுத்து, பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி ராஜினாமா செய்யலாம், உச்ச நீதிமன்றம் செய்யலாமா? பாராளுமன்ற பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யலாம். என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவர் வந்து அவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்றாரு, அந்த அவரே என்ன பண்ணலாம், அவங்கள பதவி நீக்கமும் செய்யலாம். இவங்களுடைய சம்பளம் பாத்தீங்கன்னா, இந்திய தலைமை நீதிபதிக்கு 2,80,000 ரூபாய், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்களே அவங்களுக்கு 2,50,000 ரூபாய், இவருக்கு 80,000 ரூபாய், இவங்களுக்கு 50,000 ரூபாய். அண்ட் உயர் நீதிமன்ற ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ்க்கு 2,50,000 ரூபாய், உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வந்து 2,25,000 ரூபாய். ஸோ இதான் அவங்களோட சேலரி. பட்டியலினத்தவர் சமுதாயத்தில் இருந்து ஒருவர் முதல் முறையாக 2000 வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியா வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா KG பாலகிருஷ்ணா. ஓகேவா? ஸோ 2000 இவர் வந்து 2007 முதல் தலைமை நீதிபதியாக உயர்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியானது வந்து 2000ல KG பாலகிருஷ்ணா அவர்கள். அண்ட் அவரே வந்து 2007ல சீஃப் ஜஸ்டிஸாவும் இருந்திருக்காரு, சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாவும் இருந்திருக்காரு, முதல் தலைமை நீதிபதியாகவும் உயர்ந்தார்.
ஓகேவா? ஸோ பட்டியல் இனத்திலிருந்து வந்த முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி யாருன்னு கேட்டாங்கன்னா KG பாலகிருஷ்ணா. அடுத்து அதிகாரங்களும் வரம்புகளும். உச்ச நீதிமன்றத்துக்கான அதிகாரங்கள் அண்ட் வரம்புகள். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கே உரிய நீதி வரையறை. ஓகேவா? அது என்னன்னு பார்ப்போம். இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கும் இடையிலான சிக்கல் ஏற்படும் போது, இப்ப நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கும் அதாவது மத்திய அரசுக்கும் ஒரு மாநிலத்துக்குமோ இல்லை அதுக்கு மேற்பட்ட நிறைய மாநிலங்களுக்கும் இடையே பிரச்சனை வரும்போது அங்க உச்ச நீதிமன்றம் தலையிடலாம். அடுத்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல், இப்ப 2-3 மாநிலங்களே அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அங்கேயும் உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. அடுத்து அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக எழும் சிக்கல்கள் ஆகியன உச்ச நீதிமன்றத்தின் தன்னகத்தையுடைய நீதி வரையறை. இப்ப அடிப்படை உரிமைகள் அதாவது நீதி பேராண்மைகளை முறைப்படுத்துறதுக்கான அது தொடர்பான சிக்கல்கள் வரும்போது அங்கேயும் என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட் உள்ள வரலாம். ஸோ இது எல்லாம் அவங்களுக்கான உரிமைகள். இன்னொன்று மேல்முறையீட்டு நீதி வரையறை. மேல்முறையீட்டு நீதி வரையறை என்ன, கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் அதாவது மாநிலத்தோட ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, மாநில உயர் நீதிமன்றங்களா இருக்கட்டும், மாநில உயர் நீதிமன்றங்கள்ல இருந்து என்ன பண்றாங்க, அங்க இருந்து மேல்முறையீடு செஞ்சா எங்கதான் வரும், உச்ச நீதிமன்றத்துக்கு தான் வரும். ஸோ அப்போ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது உச்ச நீதிமன்றம் தான் கொடுப்பாங்க. நாட்டோட இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமா இருக்கிறது உச்ச நீதிமன்றம் தான். ஸோ அப்போ மாநில உயர் நீதிமன்றங்கள்ல உரிமையியல் அல்லது குற்றவியல் அதாவது சிவில் கிரிமினல் சார்ந்த வழக்குகளுக்கு மீதான தீர்ப்பு அவங்களுக்கு அங்க சரியா படலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், மேல்முறையீடு செய்யலாம். அந்த மேல்முறையீடு செய்த வழக்குகளை எல்லாத்தையுமே உச்ச நீதிமன்றம் விசாரிச்சு தீர்ப்பு கொடுப்பாங்க. அவங்களுடைய தீர்ப்பு தான் இறுதியானது அந்த மாதிரி மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்குகளுக்கு. அடுத்து ஆலோசனை நீதி வரையறை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்ச நீதிமன்றத்தின் கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தை வழங்குகிறது. ஆலோசனை கேட்டுக்கறலாம் குடியரசுத் தலைவர், அதுக்கான அதிகாரமும் இருக்கு. அடுத்து மற்ற நீதி வரையறை அப்படின்னு பார்த்தோம்னா, பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். சுப்ரீம் கோர்ட் ஒரு இதுல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா எல்லா ஸ்டேட்டும் எல்லா பகுதியிலையும் அந்த அதிகாரம் பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று நீதிமன்றத்தின் பொதுவான செயல்முறைகள் வழிமுறைகளை ஒழுங்குபடுத்தும் விதிகளை உருவாக்கும் அதிகாரம். ஓகேவா? சோ நீதிமன்றங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கான அதிகாரம் இருக்கு. அதுவும் யாருடைய ஒப்புதலோட, குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்று. அடுத்து நீதி புனராய்வு, ரொம்ப முக்கியமானது. உச்ச நீதிமன்றத்தோட நீதி புனராய்வு என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சட்டம் அரசியலமைப்புக்கு உட்படலை, அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாய் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கு. ஏன்னா இவங்க தான் சட்டத்தோட பாதுகாவலன், அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனே உச்ச நீதிமன்றம் தான் சொல்றோம். அப்ப அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணா ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அது முரண், நீங்க அரசியலமைப்புக்கு உட்பட்டு செய்யல அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கு. ஸோ இது எங்கெங்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மத்திய அரசுக்கும் இல்ல மாநிலங்களுக்கும் பிரச்சனை வரும்போது, ஓகேவா, அந்த மாதிரி டைம்ல உச்ச நீதிமன்றம் தலையிடக்கூடிய அதிகாரம் இருக்கு. அதாவது சட்டத்துல ஏற்படக்கூடிய சந்தேகம், கருத்து வேற்றுமைகளை விளக்கி தெளிவுபடுத்தக்கூடிய அதிகாரமும் இருக்கு. அதுதான் நீதி புனராய்வு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அதிகாரமும் இருக்கு. மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் இருக்கு. ஸோ மத்திய அரசு கொண்டு வர சட்டம் மட்டும் கிடையாது, மாநில அரசு கொண்டு வரக்கூடிய சட்டத்துல முரண் இருந்தாலும் அது சொல்லக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கு. ஸோ உச்ச நீதிமன்றத்துடைய நீதி பேராண்மைகள் வழங்கக்கூடியது எந்த ஆர்டிக்கிள்னா 32, ரொம்ப முக்கியமானது. இதே இது உயர் நீதிமன்றத்தோட நீதி பேராண்மைகள் வழங்கக்கூடியது 226 ஆர்டிக்கிள். ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆவண நீதிமன்றம் சொல்றாங்க. அதாவது எல்லா நடவடிக்கையும் நீதிமன்றத்துல என்னென்னலாம் நடக்குதோ அது எல்லாத்தையுமே பதிவு பண்ணி பராமரிக்கக்கூடிய ஒரு நீதிமன்றமாக இருக்குது. அது மட்டும் இல்லாம அதோட முடிவுகள் கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும். அதனால்தான் இதை ஆவண நீதிமன்றம்னு சொல்றாங்க. அடுத்து சிறப்பு அதிகாரங்கள் பாத்தீங்கன்னா, இந்த அதிகாரத்தின் கீழ் நீதிமன்றங்களின் செயல்பாட்டை கண்காணிக்கிறது. கீழ் நீதிமன்றங்களோட செயல்பாட்டையும் கண்காணிக்கக்கூடிய சிறப்பு அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு. ஸோ இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உச்ச நீதிமன்றம்ங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த லெசன் முடிஞ்சிடும். ரொம்ப முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாருங்க,
நியூ டெல்லியில், அதாவது புது டெல்லியில் இருக்கக்கூடிய ராஷ்டிரிய பவன் தான் குடியரசுத் தலைவரோட இல்லம். அப்படி இந்த ராஷ்டிரிய பவனில் தான் அவரோட இல்லமும் இருக்குது, அதே மாதிரி அவரோட ஆஃபீஸும் இருக்குது. ஒரே கட்டடத்தில் தான் இருக்குது. ஆனாலும் அவர் என்ன பண்ணலான்னா இங்கேயும் வேலை பார்க்கலாம், இல்லைன்னா இன்னும் 2 இடத்துல போய் குடியரசுத் தலைவர் வேலை பார்க்கலாம். அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே சென்று அலுவலக பணியை மேற்கொள்வார். அதுக்கு பேர் தான் சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டிடம். இங்கே போகலாம். இன்னொன்று வந்து ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரியபதி நிலையம். இந்த 2 இடத்துலையும் போய் அவர் வேலை பார்க்கலாம். ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்திருக்கு. சிம்லா வந்து வடக்குலையும், ஹைதராபாத் வந்து தெற்குலையும் அமைஞ்சிருக்கு இல்லையா. ஸோ நாட்டின் ஒற்றுமையும் மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமைகளையும் பறைசாற்றுகிறது. அதுக்காக இவருக்கு இந்த 2 கட்டிடங்களை கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுகிறார். ஸோ குடியரசுத் தலைவர் பதவியுள்ள துணை குடியரசுத் தலைவர் பதவியில் யாருமே இல்லைங்கிற பட்சத்தில் யார் வருவாங்க? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து அந்த வேலையை பார்ப்பாரு. அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ 1969 உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியான ஹிதயத்துல்லா வந்து குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கார். ஸோ இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. அடுத்து நிதி மசோதா. மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். இதில் திருத்தம் செய்யறதுக்கோ இல்லை நிராகரிக்கோ மாநிலங்களவைக்கு அதிகாரமே கிடையாது. ஃபுல்லாகவே மக்களவை கண்ட்ரோலில் தான் இருக்கும். இந்த மசோதாவை வந்து மாநிலங்களவையின் ஒப்புதலோட சட்டமாக மாற்றுவாங்க. மாநிலங்களவைக்கு 14 நாளுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க. அவங்க அந்த 14 நாளுக்குள்ள அவங்க ஒப்புதல் அளிக்கலை அப்படின்னா அவங்க ஒப்புதல் இல்லாமையே அதை சட்டமாக மாற்றிடுவாங்க. ஓகேவா. ஸோ மாநிலங்களவையின் சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாங்க. எந்த முன்மொழிவுகளையும் மக்களவை நிராகரிக்கலாம். ஸோ அப்போ ஹையஸ்ட் பவர் வந்து மக்களவைக்கு தான் இருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மாநிலங்களவைக்கு 18 உறுப்பினர்கள், மக்களவைக்கு 39 உறுப்பினர்கள். நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள் எப்பப்பெல்லாம் நடக்கும்னு பார்ப்போம். நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் வந்து பிப்ரவரி டு மே வரைக்கும். மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை டு செப்டம்பர். குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு டிசம்பர். அடுத்து நியூ டெல்லியில் ஆரம்பித்த இந்திய உச்ச நீதிமன்றம் 1950 ஜனவரி 28 தொடங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இது வந்து 1935ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. ஸோ அவ்வளோதான். இதோட வந்து இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோ மாநில அரசு சம்மந்தமாக பார்ப்போம். மாநில அரசு சம்மந்தமாக வந்து முதலமைச்சர்கள் பார்ப்போம், சட்டமன்றம் பார்ப்போம், அப்புறம் வந்து மாநில உயர் நீதிமன்றங்கள் பார்ப்போம். ஸோ இது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இது எல்லாமே முக்கியமான டாபிக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.